அவ்வளோ விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நிறையா பார்த்துருக்கோம். அது எல்லாமே இப்போ இருக்கிற காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் அப்படி இல்லை. ரீசெண்டாக ஒரு கிராமமே பயந்து நடுங்கி வீட்டில் இல்லாமல் கோயிலில் தூங்குகிற ஒரு நிலைமை வந்திருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு திருப்பூர் மாவட்டம் படியூர் ஊராட்சி ஒட்டப்பாளையம் கிராமத்தில் நடக்கிற ஒரு மர்மம் தான் அது. கடந்த 15 நாட்களாக நடுராத்திரியில் சில வீடுகளில் திடீர்னு யாரோ கற்களால் தொடர்ச்சியாக எரிஞ்சிருக்காங்க. அந்த சத்தத்தை பெருசாக எடுத்துக்காத மக்களுக்கு அப்போது தெரியல அந்த சத்தத்தால் தான் அவங்க தூக்கம் தொலைய போகுதுன்னு. அடுத்த சில நாட்களில் எல்லா வீட்லேயும் குறிப்பிட்ட சில டைமில் கற்கள் விழ ஆரம்பிக்குது. பதறி போன மக்கள் ஒருத்தராக வீட்டோட கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் யாருமே இல்லை. அந்த கிராமத்தில் சுமார் 60 குடும்பங்கள் வசிக்குது. கடந்த 15 நாட்களாக கரெக்டாக நைட் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக வீடுகளில் கற்கள் வீசப்படுது. அந்த சத்தத்தால் பதறி போன அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி பேசும்போது தான் தெரிஞ்சுது, ஒரு சில வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய வீடுகளில் இந்த மாதிரி மர்மமான சம்பவம் நடக்குதுன்னு. இப்படி தொடர்ச்சியாக கற்கள் வீசப்படுறதால 9 வீடுகளில் ஓடுகளே உடஞ்சி சேதமாயிருக்கு. அந்த சம்பவத்தால் அதிர்ச்சியான மக்கள் வீட்டில் நைட்டு தூங்க பயந்து அந்த ஊரில் இருக்கிற கோயிலில் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த கல் வீசுறது யாருன்னு விடிய விடிய ஊர் ஃபுல்லாக சுற்றி தேடினாலும் யார் இதை பண்ணுறாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி ஒரு மர்மமான விஷயம் தொடர்ந்து நடக்கிறதால ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. விசாரணையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தெரிய வருது. அது என்னென்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் அந்த ஊரில் நடந்திருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி நைட்டில் கற்கள் விழுந்ததால் அந்த வீட்டில் இருக்கிற குடும்பம் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போது போலீஸ் நைட்டில் எவ்வளோ தான் தேடினாலும் அவங்களாலையும் யார் இதை பண்ணுறான்னு கண்டுபிடிக்கும். ஊரை சுற்றி 20 இடங்களில் ஃபோக்கஸ் லைட்ஸ், சிசிடிவி கேமராக்கள் வச்சுருந்தாலும் யார் இதை பண்ணுறான்னு ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஊரை சுற்றி 20 இடங்களில் ஃபோக்கஸ் லைட்ஸ், சிசிடிவி கேமராக்கள் வச்சுருந்தாலும் யார் இதை பண்ணுறான்னு ஒரு க்ளூவுமே கிடைக்கல. பயத்தில் தூக்கத்தை தொலைச்சி கோயிலில் தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்ற நிலையில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போகிற நிலைமையில் இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நைட்டில் மட்டும் இல்லை, பகல்லையும் கூட சில வீடுகளில் கல் விழுக ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது குட்டிச்சாத்தானோட வேலையாக இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் பயத்தில் உறைஞ்சி போயிருக்காங்க. ஆனால் யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, எதனால் இந்த சம்பவம் நடக்குது, இது மனிதர்களோட வேலையா இல்லை அதுக்கும் மீறின சக்தியான்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க அந்த ஊர் மக்கள். இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அந்த கிராமத்தில் நடக்கிற இந்த மர்மமான விஷயம் இப்போ வரைக்கும் மர்மமாகவே தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஜூன் 11, 1982 நடந்த ஒரு மர்மமான சம்பவம் தான் அது. அமெரிக்காவில் இருக்கிற நியூ ஹாம்ஷயர்ன்ற பகுதியில் ஒரு பிரைவேட் பார் நடத்திட்டு வந்தவர் தான் ஜார்ஜ் வால்டன். அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மர்மமான சம்பவம் தான் அது. தனக்குன்னு சொந்தமாக வீடு, தோட்டம்னு ரிச்சாக வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் ஜார்ஜ். ஒரு சண்டே அன்னைக்கு தன்னோட ரிலேட்டிவ்ஸோட ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு பார்ட்டி முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து தூங்க போயிருக்கு ஜார்ஜோட ஃபேமிலி. ஆனால் பாதி தூக்கத்தில் குடும்பமே திடீர்னு எந்திரிச்சிருக்காங்க. ஜார்ஜோட வீட்டு மேலே திடீர்னு நிறைய கற்கள் விழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதிர்ச்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழம்பி போன ஜார்ஜ் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்து பார்த்துருக்காரு. ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. அந்த குழப்பத்தோடையே அன்னைக்கு நைட்டை கழிக்கிறாங்க ஜார்ஜ் ஃபேமிலி. மறுநாள் அதே மாதிரி நைட்டில் கற்கள் விழுற சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் இந்த தடவை கல் மட்டும் இல்லாமல் கடப்பாரை, உளின்னு நிறைய பொருட்கள் கற்களோடு சேர்ந்து விழுந்திருக்கு. மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் திடப்படுத்திக்கிட்டு வெளியே வந்து பார்த்துருக்காரு ஜார்ஜ். ஆனால் அங்கே யாருமே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து தன்னோட ஃபேமிலிக்கிட்ட நடந்ததை சொல்லும்போது யாருமே அதை நம்பலை. அந்த நைட் தூங்காமல் விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் தான் இவ்வளோ வசதியாக இருக்கிறதால யாராவது பொறாமப்பட்டு இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு ஜார்ஜுக்கு தோணினாலும், இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தோணும். ஆனால் இது நிரூபிக்கிற விதத்தில் ஜார்ஜ் கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை. இந்த மர்மமான விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர நினச்ச ஜார்ஜ் அந்த ஊரோட மேயர் ரிச்சர்ட் கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காரு. ஜார்ஜோட வீட்டுக்கே நேராக வந்து அன்னைக்கு நைட் அங்கே தங்கியிருக்காரு ரிச்சர்ட். ஜார்ஜ் சொன்ன மாதிரியே கற்கள் மலை மாதிரி விழுந்திருக்கு. வெளியே வந்து பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. குழப்பத்தில் இருந்த ரிச்சர்ட் இதை விசாரிக்கணும்னு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆனால் விசாரணையில் இது மனிதர்களால் பண்ணப்பட்ட மாதிரி தெரியல,
மனித சக்திக்கும் மீறின ஒரு விஷயம்தான்னு கோர்ட் அறிவிச்சிருக்கு. கொஞ்ச நாள் கழித்து இந்த கல்வீச்சு நின்னாலும் இதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சம்பவத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஜார்ஜை அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணுறதுக்காக இது நடந்துச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அடிக்கடி ஜார்ஜோட பாரில் சிலர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்கள சிலர் யாராவது இதை செஞ்சுருக்கலாம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் இந்த சம்பவம் மர்மமாகவே தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.